Hello guys, this is Cheri and welcome back to the channel. And இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா வந்து 6th of August Thursday தான் கரெக்ட். And really வந்து thank you so much. லாஸ்ட் வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட். really வந்து thank you so much for that. நான் வந்து உண்மையாகவே வந்து எதிர்பார்க்கல. பட் அந்த வீடியோலையும் வந்து எதனா ஒன்று வந்து சொல்லிக்கலையே எதனா வந்து மறுபடியும் கான்ட்ரவர்ஸில் தான் மாட்ட போகிறோம் பொழுது அப்படின்னு நினச்சேன். பட் நான் வந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரியலி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸுக்கு வந்து போயிட்டு லாடம் அதெல்லாம் வந்து வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் வந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நான் இந்த டாபிக் எடுத்து பேச ஆரம்பித்த உடனே வந்து எனக்கு அந்த போகிற மூடே போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அதுவும் போய் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஒரு ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்க வந்து பாருங்கள் ஹார்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் போய் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். பார்க்கலாம் அங்கே போய்ட்டு ஹார்ஸ்லாம் வந்து காட்ட முடியுதான்ட்டுன்னு என்னன்ட்டுன்னு ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆஃப்டர் லாங் டைம் வந்து அவனை ஸ்விம்மிங் கூப்பிட்டு வந்துருக்கு. ஸோ இப்போ தான் வந்து இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து மார்னிங் வந்து கிரேட்டர் வாக்கிங் கூட்டு போய்ட்டு வந்து இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருந்தேன். அவன் வந்து ஸ்விம்மிங் பண்ணும்போது நான் ஸ்டோரி வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து கவனிக்கவே இல்லை. தட்டு வந்து தண்ணியில் பாம்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டோரிலாம் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணுறாங்க பாம்பு ப்ரோன்னு சொல்லிட்டு. கடைசியில் வீடியோவில் இப்போ தான் பார்த்தா வந்து கிரேட்டர் வந்து இப்படி வந்துட்டு இருக்கான், பாம்பு வந்து இந்த சைடு போயிட்டுருக்கு தண்ணியில். ஜஸ்ட் மிஸ். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ ட்ரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து யோசிக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ வந்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பினோமோ அப்படின்ற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். வெறும் ஃபோனும் இன்டர்நெட் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருந்துருக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ரியல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 34,600 இருக்குது. அண்ட் இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்றதையும் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த கிராஃப் மேலே கீழே போகுது பார்த்தீங்கன்னா, இதை தான் வந்து நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ கிராஃப் வந்து கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 7,000 ரூபாய் போட்டிருந்தேன். அண்ட் 12,800 வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கிராஃப் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு யூசர் ஃப்ரீ இன்டர்ஃபேஸ் தான் இதில். ஸோ ஃப்ரீயாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுறது முன்னாடி உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் நல்லா பழகுனதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ரியல் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் பினோமோல மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சும்மா ஸ்டார்டிங் அப்படியே ஒரு வீலி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பஸ். வீலி ஸ்டாப்பி எல்லாமே ஸ்டாப்பி அடிச்சுட்டு தான் இருக்கேன். பட் நான் வந்து வீலிலாம் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. வீலிலாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சும்மா அப்படியே லென்த்தாக ஸ்ட்ரெச் அடிக்கிற அந்த மாதிரி வீலிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பாப்அப் அவ்வளோதான். அண்ட் ஸ்டாப்பினா ரோலிங் ஸ்டாப்பி அடிப்பேன் அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து பெருசாலாம் வந்து நான் வந்து பெரிய பைக் ஸ்டண்டர்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து கரெக்டாக கேளம்பாக்கம் கிட்டே போயிட்டு அந்த ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹார்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளுடைய அந்த பெட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து தான் முடிவு பண்ணணும் எங்கே போகணும் அப்படின்றத. ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பாரிஸ் போனால் போவோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்னொரு பிளான் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து எவ்ரிதிங் வென்ட் வெல்னா இந்த சாட்டர்டே மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நான் மதுரைக்கு கிளம்புவேன். இபாஸ் வந்தால். ஸோ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மிரர் வேறு ஒன்று பஸ் எனக்கு கடுப்பேற்றது ரொம்ப. நானும் விட்டாச்சு எப்படியோ போய் தொலைன்னு. அது இஷ்டத்துக்கு அது ஆடுது ரொம்ப. நானும் அப்படியே அப்ளை பண்ணினே இருக்கேன். பட் ஆனால் வந்து ரிஜெக்ட் பண்ணினே இருக்காங்க பாஸ். என்னன்னு சொல்லிட்டு தெரில. நானும் கரெக்டான ஒரு டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணுறேன் அவங்களுக்கு. பட் இருந்தாலுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மற்ற ஸ்டேட் எல்லாத்துலேயுமே வந்து ஓப்பனே பண்ணி வச்சாச்சு மொத்தமாக. மகாராஷ்டிராலேயே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைய கேசஸ் இருக்கிற இடம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்காரு. கொரோனான்றது வெறும் ஒரு ஃப்ளூ மட்டும்தான். ஸோ அதை வச்சு வந்து இது மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாக்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி எதை கொடுத்துருந்தார் போல இருக்கு. எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னே தெரியல பாஸ் வர. அண்ட் ரியலி வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தட் வந்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாரலாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 3-4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். பெட்ரோலை போடுவோம், கிளம்பி ஓடுவோம், மீன்ஸ் ஓட்டுவோம். என்னன்னு தெரியல, இன்னைக்கு குடுவாஞ்சேரி காலியாகவே உள்ளது. ஆனால் சீரியஸாக ரொம்ப நாள் ஆச்சு பாஸ். ட்ரெயினில் போய் பஸ்லலாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ ரொம்ப திடீர்னு சடனாக அப்படியே அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. மறுபடியும் அதிலலாம் போகணும் அப்படின்ற மாதிரி.
மீன்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூடியா பேக் சைடு காம்பவுண்ட் வால். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வந்து இந்த பிளேஸை வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பிகாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அப்படியே வைல்ட் லைஃப் சாங்சுரி மாதிரி வந்து ஆக்கலாம். ஆக்கி அதில் வந்து ரெசார்ட் மாதிரி ஒன்று செட் பண்ணலாம். மீன்ஸ் வந்து ஒரு ப்ரீமியமாக வந்து பண்ணாங்க அப்படின்னா வந்து நிறைய டூரிஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றது வந்து கம்மியாக தான் இருக்குது. மகாபலிபுரம் நம்மளுக்கு மெயினாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குரோக்கடைல் பேங்க்கு, மெரினா பீச்சு, ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. வண்டலூர் ஜூ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் போய் பார்த்த வரைக்கும் ஜஸ்ட்டு வந்து ஜோடியாக போய் உட்காரத்துக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா வந்து சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வந்து அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இன்னும் நிறைய அனிமல்ஸும் வந்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து அதுங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரெசார்ட் அந்த மாதிரியுமா வர மணிலேருந்து அதுங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்கலாம். இது வந்து நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல, நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதை பற்றி. பட் ஆனால் நான் போட்டதில்லை. இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ தான் வந்து அந்த ரைடிங் ஸ்கூல் போயிட்டு வந்தேன். இன்னும் நான் வந்து உள்ளே வந்து அவ்வளோவா வந்து கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணல. ஸோ அதனால் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல கேமராலாம் அங்கே ஆன் பண்ணி காட்டுறதுக்கு. பிகாஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எதுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே நான் வீடியோவே எடுக்கல. ஸோ நிறைய ரைடிங் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. சில ரைடிங் ஸ்கூலெலாம் வந்து அவ்வளோவா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி தான் இருந்தது. ஸோ எதுக்கு அதெல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவில் காமிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கே நான் விளாகே பண்ணல. ஸோ இப்போ போயிட்டு நம்ம மாயாவுக்கு போயிட்டு பெல்ட்டு அதெல்லாமே வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து போய் வாங்கணும். ஸோ முன்னாடி போய்ட்டுருக்காரு பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் வந்து இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு 2 பேரும் போயிட்டு மாயாவுக்கு பெல்ட்டு அதுக்கப்புறமா லாடும் அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் போயிட்டு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோ கீழே வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த இதெல்லாத்தையுமே கொடுத்துருந்தேன். ஸோ என்னுடைய ஜிபே லிங்க் அதெல்லாத்தையுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவிக்குமார் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரியலி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். நான் வந்து உங்கள் பேரை வந்து வீடியோவில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரியலி தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த ஹெல்ப். இப்படி கிட்டே போயிட்டுருக்கோம். பெருங்குடி கிட்ட தான் வந்து ஒருத்தர் இருக்கார், அது எல்லாத்தையுமே சேல் பண்ணுறவர். ஸோ அவர்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். கார்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நம்ம எப்படி ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்குகிறோம் அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக கோப்ரோ சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா இவ்வளோ நேரம் ஆனே ஆகலை, சம்திங் ஏதோ கோலாக இருக்குது போல இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 10:49 ஆகுது. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இப்போ வாங்கினே வந்துட்டோம். நானும் கோப்ரோவில் சார்ஜ் காலி ஆச்சு போல இருக்குது. ஆனாவலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். சரி இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் டப்புன்னு ஆன் ஆகிடுச்சு. அப்பாடான் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ தான் நான் வாங்க போன திங்ஸ் எதுவுமே வந்து நிறைய கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் தான் வந்து வாங்கினேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துன்னு இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னா இந்த சாட்டர்டே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதுரையில் இருப்பேன். ஸோ கன்ஃபார்மாக என்னன்னு சொல்லிட்டு தெரில. பாஸுக்கு தான் வெயிட்டிங்கு. சப்போஸ் வந்து அப்படி போகிற மாதிரி இருந்தால் கூட நான் vlog பண்ணுவேனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரில. மேபி வந்து அப்படி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து ஒரு 2 or 3 டேஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரேக் கூட போகிறேன் சேனலுக்கு. ஸோ எல்லாம் போயிட்டு வர வரைக்கும் செம்மையாக ஒரு செக் போஸ்ட்டு. ஸோ பார்க்கலாம் நம்ம நிப்பாட்டுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. பிகாஸ் பின்னாடி என் கூட ஒருத்தர் வேறு இருக்கார். எவ்வளோ பேரிகார்டு, நல்ல வேலை பிடிக்கல, எஸ்கேப். கடைசியில் ஒரு உள்ளூருக்குள்ளேயே நம்மளை இப்படி சுத்த விட்டுட்டாங்களே கோபால். ஐயோ சீக்கிரமாக வந்து இந்த பாஸ் இந்த இதெல்லாத்தையுமே முடியணும் பாஸ். கதை மூடுறா லாக் பண்ணுறான்னா. ஸோ ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்து ரிட்டன் வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து வீட்டில் ஃபுல்லாக வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. பிகாஸ் கொஞ்சம் சாமி கும்பிட்றாங்க அது இதுன்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து கோப்ரோ நானும் வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். மறுபடியும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து 2 கோப்ரோ பேட்டரி இருந்தது. அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னே தெரில. ஒரு 1 வீக் முன்னாடிலேருந்தே காணும். நானும் வந்து ஃபுல்லாக தேடி பார்த்தேன். பார்த்தேன்னா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஸோ ஓகே, நான் இருக்கிற ஒரு பேட்டரி வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு வந்து இவ்வளோ பரபரப்பாக பேசுகிறேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வரும்.
ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளான ஒரு வீடியோ ப்ளாகாக தான் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த வீடியோ வந்து தெரிவிக்க விடுவோம். அடுத்த வீடியோ எப்போ வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரில பாஸ். நான் லைவ் வருவேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில, பிகாஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதானே. என்ன பண்ணுற? என்ன விளாக் பண்ண விட்றா? ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க பாஸ் வீட்டுக்கு. ஸோ ஓகே கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you people in the next video. Till that, signing off here, Cherry. And really thank you so much for the all love and support for the last video. நான் வந்து சீரியஸாக வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பூம். பாய் பாய் சொல்லிட்டு. பாய். உன் பேர் நான் சொல்லவே இல்லை. கோபி தம்பி. நிறைய தம்பிங்க இருக்காங்க. I wake up, flex, thumb down now, check, no drip this, tell them run it up, no sleep, no rest, might crash, might wreck, but first I stretch, tell them run it up. I wake up, flex, thumb down now, check, no drip this, tell them run it up.